அப்புறம் சனாதன மதத்துல ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையாது அப்படிங்கிறத எல்லா பிரிவாலுமே சொல்லின்னு வரா. அது பின்னாடி சில பேர் சொன்னதை வச்சுன்னு பிடிச்சிருந்து இந்த மதத்தை தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு துஷ்பிரச்சாரம் பண்ணக்கூடாது, துஷ்டர்களுடைய பிரச்சாரம். நாம் தெய்வமா மதிக்கிற ராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே பிராமணா கிடையாது, பிராமண அவதாரம் கிடையாது. ராமர் க்ஷத்ரிய அவதாரம், கிருஷ்ணர் யாதவருடைய அவதாரம். ஒரு யாதவரை ஒரு தெய்வமா ஒரு பிராமணன் வீட்டில் வச்சு பூஜை பண்றதுலேருந்தே சனாதன மதத்தினுடைய உயர்வை தெரிஞ்சுக்க வேண்டாம. ஜாதி பார்த்தா நாயன்மார்கள் ஆழ்வார்களை கோவிலில் வச்சு நாம பூஜை பண்றோம். இந்த பக்தி தான் முக்கியம், பகவான் தான் முக்கியம். இதுதான் நம்ம சாஸ்திரங்கள்ல காண்பிக்கப்பட்டது. எல்லா பக்தர்கள், இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சிவபக்தர், விஷ்ணு பக்தர், கணபதி பக்தர் அப்படிலாம் நம்ம பாகுபாடெல்லாம் பெரும்பாலா பார்க்க மாட்டார். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சரியான புரிதல் இல்லாததுனால அப்படி நடந்துப்பாளே தவிர, நம்ம மாத்திரெல்லாம் கவனிச்செல்லாம் இந்த நமக்கு சிவராத்திரியும் விசேஷம்தான், வைகுண்ட ஏகாதசியும் விசேஷம்தான், நவராத்திரியும் விசேஷம்தான், கந்தசஷ்டியும் விசேஷம்தான், ராமநவமியும் விசேஷம்தான், கோகுலாஷ்டமியும் விசேஷம்தான். இதில் நமக்கு பாகுபாடே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கொண்டாட்டமாக இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒன்னொரு விசேஷம், ஒரு பக்ஷணம், நிவேதனம், உற்சவம், ஜனங்கள்லாம் அப்படி கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு பக்தி, இந்த பிரேம தான் முக்கியம். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா இந்த பக்தன் அந்த பக்தன்னு சொல்லிக்கிறதுல பெருமை. இந்த பக்தி இல்லாம நீங்க என்ன பக்தன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பக்தின்னு ஒரு சொரூபம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எல்லா தெய்வமுமே புரியும். பார்க்கிற தகுதி ஒண்ணுதான். பார்க்கப்படுகின்ற தெய்வங்கள்ல பேதம் இருக்கலாம், பார்க்கின்ற தகுதிங்கிறது ஒண்ணுதான். பக்திங்கிற தகுதி தான். இந்த பக்தி இல்லாம நீங்க எந்த தெய்வத்தையே பார்த்து என்ன பிரயோஜனம்? அதனால அந்த பக்தியினுடைய சொரூபத்தை நாம் புரிஞ்சு சத்சங்கத்தினால அதை அடைஞ்சு அதை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிட்டுமே. ஆனால் எல்லா தெய்வத்தையுமே அனுபவிக்க முடியும். நம்ம பெரியவா எல்லாருமே அப்படிதான் அனுபவிச்சிருக்காரு. ஆச்சாரியால் பத்தி பேசும்போது பரமேஸ்வரனை பத்தி பேசினா இவர் சிவபக்தரோ அப்படின்னு தோணும். அம்பாளை பத்தி பேசினா இவர் என்ன அம்பாள் பக்தரா அப்படின்னு தோணும். ராமனை பத்தி பேசினா ராமபக்தரோ, கிருஷ்ணனை பத்தி பேசினா கிருஷ்ண பக்தரோ, முருகரை பத்தி பேசினா ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் பண்ணின ஸ்தோத்திரத்தை பீட் பண்ற மாதிரி ஒருத்தர ஸ்தோத்திரம் நீ விருந்த பண்ணினான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆதிசங்கர பகவத் பாதால் பண்ணின ஸ்தோத்திரத்தை தாண்டி ஒருத்தர் ஒரு தெய்வத்தை பத்தி பேசிட முடியுமா? எல்லாம் அதுலேருந்து எடுத்துன்றது தான். அதுதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு உலகம் முழுக்க அமக்கலப்படுறது அபங்க பஜனம், அபங்க பஜன் பாண்டுரங்கனை பத்தி இத்தனை கொண்டாடுறமே. முதல்ல அபங்கமே ஆச்சாரியால் சொன்னதுதான். மகாயோக பீட்டே தடே பீமரத்யாம் பரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் ஆச்சாரியால் பண்ணதுதான். இதுதான் முதல்ல புஜங்க விருத்தம். புஜங்கம்ங்கிறது தான் மராட்டியில அபங்கம்னு சொல்றது. புஜங்க விருத்தத்துல பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் இது. பின்னாடி வந்தவா முழுக்க இதை ஃபாலோ பண்ணி தான் பண்றா. ஆச்சாரியால் ராமபுஜங்க ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார், சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார், பாண்டுரங்கனையும் பத்தி பண்ணியிருக்கார். அது பிரசித்தமாயிடுது. இது மாதிரி நம்ம பக்தியை அனுபவிக்கணும்னு நினைக்கணும். அதுதான் உயர்ந்த ஒரு நிலை. அந்த ஒரு அனுபவத்துல நம்ம பெரிவாளால கொண்டாடப்பட்ட ஜென்மாஷ்டமி, அதுலேயும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட ஜெயந்தி உற்சவம் எல்லாம் சேர்ந்துண்டு அதை அனுபவிக்கிற மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாகவதத்துல கிருஷ்ணாவதார மருந்து சுருக்கமா சொல்லிட்டு நாளையிலேருந்து தசமஸ்கந்தத்துக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன். நேத்திக்கு ஒன்று விட்டுருந்தேன். நிவர்த்த தரிசைகி உபகீயமானாத்து பவௌஷதாத்து ஸ்ரோத்ரு மனோபிராமாத்து அப்படின்னு பரீட்சித்து கேட்கிறான். கிருஷ்ண சரித்திரம் யாருக்கு பிடிக்காதுன்னு கேட்டான்.
முக்தர்களா இருந்தாலும் முமுட்சுவா இருந்தாலும் விஷயியா இருந்தாலும் 3 பேருக்குமே ஆசிரியம் கிருஷ்ண சரித்திரம் தான், பிடிப்பு. இதுல 3 பேர் அப்படின்னு அவன் யார சொல்றான்னா விஷயிகள்ங்கிற நம்மளை, லோக விஷயங்கள்ல சுகங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்மளை. முக்தர்கள் அப்படின்னு இந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியில போகணும்னு ஆசைப்படுறா, ஆனா அதான் முடியல. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னும் கர்மா முடியல, அதனால காத்துன்னு இருக்கா. முமுட்சுக்கள் அப்படிங்கிறவா, முக்தர்கள் அப்படிங்கிறவா விடுபட்டவா, அவ ஏற்கனவே விடுபட்டுட்டா. இந்த விடுபடணும்னு நினைக்கிறவாளுக்கு பகவத் சரித்திரம் தான் சித்த சுத்தியை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும், சித்த சுத்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அது புரியறது. விஷயங்களுக்கு எந்த வகையில பகவத் சரித்திரம் பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னா ஸ்ரோத்ரு மனோபிராமாத்து. உடம்புக்கு ஒரு வியாதி வந்தா மருந்தை எது வழியா நாம் எடுத்துக்கிறோம்? வாய் வழியா எடுத்துக்கிறோம். உடம்புக்கு ஒரு வியாதி வந்துருக்குன்னா வாய் வழியா மருந்து சாப்பிட்டா பெரும்பாலும் ஆயுர்வேதங்கள்லாம் அப்பதான், அந்த பின்னாடி தான் சிகிச்சைலாம் இப்ப வந்தது. வாய் வழியா மருந்து எடுத்துட்டா சரியா போயிடுங்கிற லெவல்ல தான் நம்மளுடைய வைத்திய சாஸ்திரம் இருக்கு. அதுபோல மனசுக்கு ஒரு வியாதி வந்தா, மனசுக்கு வியாதி உண்டான்னா, அதனாலதான் சாஸ்திரங்கள்ல ஆதி வியாதி அப்படின்னு 2ஆ பிரிச்சுது. வியாதி அப்படின்னா உடம்புக்கு வருது, ஆதினா மனசுக்கு வருது. அதுக்கு மருந்து எது வழியா எடுத்துக்கிறது? வாய் வழியா எடுத்துக்க முடியுமான்னா காது வழியா எடுத்துக்க முடியும். மனசுக்கு வியாதினா காது வழியா மருந்து எடுத்துக்கணும், உடம்புக்கு வியாதினா வாய் வழியா எடுத்துக்கணும். இதுதான் இந்த வியாதியை போக்கும். அப்பேற்பட்டதான காது வழியா உள்ள புகுந்து அந்த மனோவியாதியை போக்கக்கூடியதான சரித்திரம் இல்லையா கிருஷ்ண சரித்திரம்ங்கிறது. ஸ்ரோத்ரு மனோபிராமாத்து. சரி, நமக்கு தாபத்தை போகக்கூடியதா இருக்கு. சம்சார தாபத்துல தப்பிக்கிற நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சத்சங்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு பகவத் சரித்திரத்தை கேட்டு பகவன் நாமாவை சொன்னோம்னா எல்லாம் மறந்தா மாதிரி இருக்கு. அத துருவசுவாமியே சொல்றார். பானமத்தஹ பக்தி முகு பிரபகதாம் தொயிமே பிரசங்கா பூயாத் அனந்தமஹதாம் அமலாசயான ஏனாஞ்சசோல்பனமுரு வியசன பவாப்தி நேஷ்யே குண கணா கணாமிருத பானமத்தா நேஷ்யே பவத் குணகதாமிருத பானமத்தா அப்படிங்கிறார். உன்னுடைய கதாமிருதமாகிற பானம் இருக்கே, ஒரு ட்ரிங்க்ஸ், அது அதை காது வழியா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா சில கடினமான காரியங்கள் செய்யும் போது தெம்பான ஒரு மருந்து எடுத்துப்பா. இன்னைக்குமே சில பேர்கள்லாம் இந்த ஸ்டீராய்டு மருந்தெல்லாம் எடுத்துன்னு மாட்டிக்கிறா பத்தியில இதுல எல்லாம் விளையாட்டுல எல்லாம். ஏன்னா அது இன்னும் அது ஹையஸ்டா உள்ள மருந்து. சாதாரணமா தெம்பு மருந்தெல்லாம் எடுத்துப்பா ஸ்டாமினா வேணுங்கிறதுக்காக. அது மாதிரி இந்த சம்சார சாகரத்துல குடும்ப வாழ்க்கையில இத்தனை பிரச்சனையை தாண்டி பொழுது முடிஞ்சா பொழுது ஏந்துண்டா பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து, சண்டை, மண்டை உடையிறது, டவுன் ஆறுது, மனசு தாபம் ஆறுது, படுத்துக்க போற வரையும் பிரச்சனை, ஒவ்வொரு விதமா பிரச்சனை. குடும்பம்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, எத்தனையோ வகையில தாபம். அதுவா இருக்கா, நாம அழுத்தி விட்டுக்கிறோமா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இது ஒரு சமாதானம் இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சு. அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு சொன்னா கதாமிருத்தம் பானம்ங்கிறது தான் சமாதானம். பகவத் குண கதாமிருத்தத்தை நாம் சிரவணம் பண்ணினோம்னா அது அப்படியே சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு துருவசுவாமி சொல்றார். துருவசுவாமியே சொல்றார் இதை தாண்டறதுக்கு ஒரு தெம்பு அப்படிங்கிறார். அதுபோல சரி, குடும்பத்துல உள்ளவர்களுக்கு தாபங்களை போக்குறதா பகவத் குணம் அமையிறது, முமுட்சுக்களுக்கு வைராக்கியத்தை திருடப்படுத்துறதா பகவத் குணம் அமையிறது, அல்லது ஞானத்தை கொடுக்கறதா பக்தியை கொடுக்கறதா அமையிறது. இந்த ரெண்டையும் தாண்டினவர்கள் அல்லவோ ஞானிகள், அவர்களுக்கு இந்த பகவத் குணம் எப்படி பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது தான் இந்த விசேஷம். நிவர்த்த தரிசைஹி உபகீயமானாத்து. எல்லாத்தையும் தாண்டினவர்களும் இதை விட மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த பிரம்மானந்தத்துக்காக தான் இத்தனை
ஜென்மாங்கள் ஜனனங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே அப்படின்னார் ஆச்சாரியா. எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ தாபங்கள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பரிசிரமங்கள், முயற்சிகள், இத்தனையும் எதற்கு அப்படின்னு சொன்னா ஞானத்தை அடையிறது. அந்த ஞானத்தை ஒருத்தன் அடைஞ்சுட்டான்னா ஞானாக்னி சர்வகர்மாணி மோகாசா மோக கர்மானா அப்படின்னு எல்லாமே அவனுக்கு விலகி போயிடும். அவனுக்கு இந்த தாபங்கள்லாம் சரியா போயிடும், துக்கங்கள்லாம் சரியா போயிடும், பரிசிரமங்கள்லாம் நீந்து போயிடும். உன்னோட திருவடி கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார் மணிவாசகர் சொல்லும்போது. எத்தனையோ பிறவிகளை தாண்டி கஷ்டப்பட்டு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். ஒரு ஆச்சரியமான பதம், பிறந்து இழைத்தேங்கிற. அப்படியே உடம்பு உருகி போறதும்பா அந்த காலத்துல. என்னடா மனசுல வருத்தம் உனக்கு, உடம்பு இழைச்சி போச்சுன்னா இன்னைக்கு சுகரான்னு கேட்குறோம், அந்த காலத்துல அப்படி கேட்க மாட்டா. சக்கரை வியாதியான்னு கேட்க மாட்டா. என்னடா தாபம் உனக்கு, என்ன வருத்தண்டா, உடம்பு இழைச்சி போறது அப்படின்பா. தாபம் இல்லாத வாழ்க்கை உண்டா? பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார். அப்படி அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே தேவையில்லை. போட்டை ஆழ்த்த தாண்டுற அப்புறம் தான் போட்டு தேவை. ஆட்டை தாண்டா அப்புறம் போட்டு என்னத்துக்குன்னா எல்லாரும் நினைப்பா. என்ன சொல்றார், தாண்டினப்புறம் விடாதுங்கிறார். விஜயகோபால சுவாமின்னு ஒருத்தர் சன்னியாசிகள்ல பஜன மார்க்கத்துல பிரசித்தமானவர். அவருடைய கீர்த்தனை க்ஷேமம் குரு கோபாலா அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அதுல சொல்லும்போது விஜயகோபால யதி மோகன ரூபா அப்படிங்கிறார். எனக்கு விஜயகோபால யதி சன்னியாசி அப்படின்னா ஈஸ்வர திரயத்தை தியாகம் பண்றதுதான். 3 ஆசை எல்லாருக்கும் பேசிக்கா, 3 ஆசை: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த ஆசையை விடுறதுக்கு தான் சந்நியாசம்னு பேர். இப்படி எல்லா ஆசையும் விடணும்னு சொல்றது சந்நியாசம். எல்லா ஆசையும் விட்ட எனக்கு ஒன்னாசை விடலையே கிருஷ்ணாங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சொரூபம் அது. இதுக்கு எத்தனையோ பேர் பிரசித்தியா உள்ளவா. நம்ம சுகாச்சாரியால் முதல்ல ஒரு அடையாளம். அப்பா கூட்டு ஏன்னு கேட்காதவர் கிருஷ்ண சரித்திர ஸ்லோகத்தை கேட்ட அடுத்த க்ஷணம் ஓடி வந்து பாகவதத்தினால அப்பா கிட்ட வந்தார் அப்படிங்கிறது பாகவதத்துல பிரசித்தம். பாலகிருஷ்ணானந்தான்னு ஒரு மகான் நம்ம கோவிந்தபுரத்துல, வாழங்குடி பெரியவா, தண்டபாணி சுவாமிகள் நம்ம சமீப காலத்துல உள்ளவா, சதாசிவ பிரம்மேந்திரா. சதாசிவ பிரம்மேந்திரால் எப்பேற்பட்ட ஒரு நிர்குண பிரம்மோபாசகா. மனச சஞ்சரரே பிரம்மணி மனச சஞ்சரரே ஆரம்பிக்கிறதே நிர்குணத்துல ஆரம்பிக்கிறார். மனசே பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரம்ம எப்படி தெரியுமா இருக்கும்னா மத சிக்கி பிஞ்சா அலங்கிருத்த சிக்குரே மயில் தொகையை கட்டின்னு இருக்குங்கிறார். பிரம்ம எங்கேயா மயில் தொகையை கட்டின்னு இருக்குமோ சொல்றார். மயில் தொகையை கட்டியிருக்கும் அப்படிங்கிறார். மதுசூதன சரஸ்வதினு ஒரு மகான். அவர் சொல்லும் போது 10 உபனிஷத்துங்கிறா, 100 உபனிஷத்துன்னு சொல்றா, பிரம்மசூத்திரம்னு சொல்றா, பகவத்கீதைன்னு சொல்றா, பிரஸ்தானத்திரயம்னு சொல்றா. அதுக்குள்ள பூர்வ பீடிகையா உள்ள கிரந்தங்கள் இதெல்லாம் சொல்றா. இத்தனையும் படிச்சு நீ எந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறையோ அந்த பிரம்மத்தை பார்க்கறதுக்கு ஈஸியா நான் ஒரு வழி சொல்றேன். நான் உபனிஷதர்த்தம் உலூக்கலே பந்தம். இத்தனை சாஸ்திரங்களால சொல்லப்படுகின்ற அந்த பிரம்மமானது யசோத வீட்டுல உரல்ல கட்டப்பட்டு இருக்கின்றார். உபனிஷத்துக்களால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்ற அந்த பிரம்மமானது உலூக்கலே பத்தம்
அப்படிங்கிறான். இப்படி மகான்களால ஞானிகளால ஒரு கொண்டாடப்பட்டதான ஒரு சரித்திரம். அப்பேற்பட்ட சரித்திரம் தானே, உனக்கு என்ன சம்பந்தம், நீ எதுக்கு கேட்கிறேன்னு கேட்டுள்ளார். இதம் மதண்டம் திரௌண்யஸ்திர விபுஷ்டம் இதம் மதண்டம். இதோ போக்கான் கதை கேட்கிறேனே, ராஜா சொல்றான், இந்த உடம்பு பகவான் கொடுத்தது இல்லையாங்கிறான். சந்தான பீஜம் குருபாண்டவானா. துரியோதனன் கோஷ்டிய கௌரவர்கள்னு சொல்லுவா, குரூப்ப கௌரவர்கள்னு சொல்லுவா. பஞ்சபாண்டவர்கள் குரூப்ப பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவா. நாம புரியறதுக்காக அப்படி சொன்னாலும் ரெண்டும் ஒரே குரூப் தான். சித்தப்பா பெரியப்பா புள்ளதானே, கசின் தானே, ஒரே குரூப் தான், எல்லாம் 10 நாள் தாயாதி தான். இந்த மகாபாரத யுத்தத்துல ஒருத்தர் தான் இத்தனை பேருக்கும் தர்ப்பணம் பண்றதுக்கு ஒருத்தன் தான் மிச்சம். பரீட்சித்து தான். ஒத்தர் மிச்சம் கிடையாது, ஒத்தர் மிச்சம் கிடையாது. 100 பேர் கௌரவாதிகள், 5 பேர் பாண்டவாதிகள். இவளுடைய அங்காளி பங்காளி குழந்தைகள், ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை குழந்தைகளோ விவகாரமோ. இந்த ஒரு அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு மூஞ்சியை தூக்குறமே நாம. இத்தனை பேருக்கும் தர்ப்பணம் பண்ணியிருக்கார் தர்மபுத்திரர். கடைசியில பரீட்சத்துக்கு வரது அவன் நம்ம மகாலய பட்சத்துல இத்தனை பேருக்கு பண்ணி ஆகணும். மகாலய பட்சங்கள்லாம் நம்ம பேர் நினைச்சிருக்கா, நம்ம பிரீத்தினால பண்றது மட்டும் இல்லை, அவளுக்கு அதை விட்டு போயிடுத்துன்னு எப்ப நமக்கு தெரியறதோ, சரியான கர்த்தா இல்லை, சரியா கர்மா நடக்கல அப்படின்னு நமக்கு எப்ப தெரியறதோ அப்ப நாம அதை விட்டுறக்கூடாது. தீர்த்த சிரார்த்தங்கள் பண்ணும்போது, மகாலய பட்சங்கள் பண்ணும்போது, அது பெரியப்பாவா, சித்தப்பாவா, சின்னதாத்தாவா, பெரிய தாத்தாவா, அண்ணாவா, தம்பியா, அண்ணா குழந்தைகளா, யாருங்கிற கணக்கே கிடையாது. அவள் கர்மா நடக்கல, சிரார்த்தம் நடக்கல, நமக்கு தெரியாது அப்படின்னா நாம பின்ன பிரதானம் பண்ணிவிடுறோம், தர்ப்பணம் பண்ணிவிடுறோம் அப்படின்னு இருக்கு. சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் அப்படிங்கிறார். இத்தனை பேருக்கு மிச்சம் அவன் ஒத்தன்தான். அப்பேற்பட்ட என்னை காப்பாற்றணும். ஒரு செடி அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா பெரிய மரமா இருக்கும், அந்த மரம் முழுக்க பட்டு போயிடும். ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த மரம் இருந்திருக்கும். அதனால அந்த மரத்தை பட்டு போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்றை பண்ணி அதை கலப்பி விட்டுடணும் அப்படின்னு அங்கங்க தண்ணி வச்சு எரு எல்லாம் வச்சு அதை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றதே. அடியில ஒரு இடத்துல இத்தினூண்டுக்கு தளிர் விட்டுதுன்னா இந்த மரமே பட்டு போயிடுது அப்படின்னு நினைக்கிற சமயத்துல இத்தினூண்டுக்கு ஒரு ஓரத்துல துளிர்த்துதுன்னா எப்படி சந்தோஷப்படுவோமோ அது மாதிரி நான் இந்த குடும்பத்து ரெண்டுக்கும் நான் ஒத்தம் மிச்சம். என்னை காப்பாற்றணும்னு எங்க அம்மா பகவானை சரணமடைய, பகவான் எங்க அம்மா கர்ப்பத்துல வந்து உத்தரகுமாரியுடைய கர்ப்பத்துல வந்து ஜுகோப குட்சிங்கத ஆத்த சக்கரஹா, சக்கரத்தினால என்னை காப்பாத்தினான்னு சொல்றான். அங்க மகாபாரதத்துல எப்படி இருக்கு அல்லது பாகவதத்திலேயே எப்படி இருக்குன்னா, அவன் பிரம்மாஸ்திரத்தை விட்ட உடனே இது வயத்துக்குள்ள போய் எரிக்கிறதே பகவான் காப்பாற்ற போறதே ஒரு சம்சயம் வருது. இவர் உள்ள போறதே வெளியில பஞ்சபாண்டவா இருக்கா, அந்த பிரம்மாஸ்திரம் இதை வந்து இவாளை வந்து தாக்கினா. அதுக்காக பகவான் என்ன பண்றான், முதல்ல சுதர்சனத்தினால அவளுக்கு ரக்ஷ பண்ணிட்டு தான் பகவான் உள்ள போறதே. அங்க சுதர்சனத்தை வெளியில வச்சுட்டாள் பஞ்சபாண்டவர்கள். பகவான் வெறுங்கையோட தான், இந்த சுதர்சனம் இல்லாம தான் போறா. இவர் என்ன சொல்றான்னு ஆத்த சக்கரஹாங்கிறான். சுதர்சனத்தினால என்னை காப்பாத்து, சுதர்சனம்னு பேர் சொல்லல, சக்கரத்தினால காப்பாத்தினான்னா. இந்த கர்ப்பத்துல போய் உத்தரகுமாரியினுடைய வயத்துல பகவான் பரீட்சித்த காப்பாத்தின ஆயுதம் எது, சக்கரமா கதைய அப்படின்னா கதனம். ஏன்னா அஸ்திர தேஜஸ்வ கதையா அப்படின்னு தான் அங்க இருக்கு காப்பாத்தின இடத்துல. இவன் சக்கரம்னு சொல்றானேன்னா இவன் குழந்தை தானே, அந்த கதைய பகவான் சக்கரம் மாதிரி சுத்தினான் வேகமா. குழந்தையா இருந்து பார்க்கும்போது இந்த தீபாவளிக்கு சக்கரம்னு ஒரு வெடி உண்டு, அது பார்த்தெல்லாம் இத்தனோண்டுக்கு தான் இருக்கும், அவ்வளோ தூரமே வேண்டாம், அது கூட சொன்னா புரியும். இந்த கார்த்திகை பையனும் உண்டு அந்த காலத்துல, இப்ப பண்றதில்லை. அது இத்தனோண்டு ஒத்த பையா இருக்கும், இவ சுத்தர வேகத்துல பார்த்தா சக்கரம் மாதிரி இருக்கும். அது மாதிரி பகவான் அந்த கதையை சுத்தரத்தே பரீட்சித்து பார்க்கறதே சக்கரம் மாதிரி இருந்ததுனால சக்கரத்தினால அப்படின்னா அத்த சக்கரா
மாதுஷ்டமே யரணங்கதாயாக. பகவான் எந்த அவதாரத்திலையும் இல்லாததான ஏகப்பட்ட லீலைகள் இந்த அவதாரத்துல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து, கர்ப்பம் ஏற்பட்டது, குழந்தை பிறந்தது ஒத்திக்கு, வளர்ந்தது ஒத்திட்ட, தேவகிக்கு மகனாக பிறந்து யசோதைக்கு மகனாக வளர்ந்து, இஞ்ச பிறந்து அங்க ஓடி. இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படி பகவான் இந்த லீலைகள்லாம் பண்ணினா? என்னென்ன பண்ணினாலும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு சுகாச்சாரியால் ஏ தத்து அந்யச்ச சர்வம் மே முனே கிருஷ்ண விசேஷ்டிதம் வக்துமர்ஹசி சர்வஜ்ஞ ஸ்ரத்ததானாய விஸ்திருதம் நைஷாதி துஸ்ஸஹா க்ஷுன்மா த்யக்தோதமபி பாததே. நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சு 4 நாள், அந்த அவன் கணக்குல நம்ம கணக்குலயுமே பாராயணத்துல 4வது நாள் தான் கிருஷ்ணாவதாரம் வரும். 4 நாளா த்யக்தோதமபி, தீர்த்தம் கூட அவன் சாப்பிடல. ஒரு வாயை நினைச்சுக்கிறதுக்கு ஜலம் சாப்பிடுவான், அது கூட அவன் சாப்பிடல. ஆனா நான் பாதது என்ன, அது பாதிக்கல. அது எப்படி பாதிக்காம இருக்கும்னா, சில பேர் சொல்லுவா பலகாரம் இன்னைக்கு உபவாசம்னா அதனால சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. சுத்த பட்னியா, சுத்தோபவாசம்? அப்படி இல்லை, சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஐயோ பத்தியெல்லாம் எவ்வளோ விசேஷமா அவள் உபவாசம் இருக்கான்னு நாம் நினைப்போம். அவள் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டதை கணக்கு பண்ணா உபவாசத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு உபச்சார வேலை நடக்கும். பழம் என்ன, பால் என்ன, இது என்னன்னு. அது மாதிரி சில பேர் தீர்த்தம் சாப்பிட மாட்டேன்பா, தீர்த்தத்துக்கு ஈக்குவலாக வேற எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பான். இது மாதிரி எல்லாம் உண்டு. அது மாதிரி ராஜா சொல்றான், அது மாதிரி நான் சாப்பிடல, ஆனா ஒன்று சாப்பிட்றேன். பிபந்தம் தொன்முகாம்போஜா சுத்தம் ஹரிகதாமிருதம். உங்க முகத்திலேருந்து வழியக்கூடிய, நீங்க அனுபவிச்சு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடியதான் அந்த பகவத் குணத்தை நான் சுத்தம்ங்கிறான். நது உத்தம் சொல்றது. இப்ப நான் சொல்றதுங்கிறது நான் யோஜனை பண்ணி பேசுறது. அப்படி இல்லாதபடிக்கு சுகாச்சாரியால் அனுபவிச்சு அவர்த்தேந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது. நீங்க சொல்லணும்னு சுகர் சந்தோஷப்பட்டு கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள காரணத்தை சொல்றார். எந்த அவதாரத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பூமியானவள் பிரம்மாட்ட போய் பாரம் தாங்காம வருத்தப்பட்டாள். பூமிர் திருப்த நிருபவ்யாஜ ஜைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரிபாரேன பிரம்மாணம் சரணம் யயோ. பூமிக்கு பாரம்ங்கிறது மெட்டீரியலால கிடையாது. ஏன்னா பூமியில உள்ள மெட்டீரியலை தான் பூமியில நாம யூஸ் பண்றோம். புதுசா 1 மில்லிகிராம் கூட வெளியிலேருந்து நாம கொண்டு வரல. அப்ப அது வெயிட் ஆகாது. பின்ன எது வெயிட் அப்படின்னு சொன்னா, அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள், தர்ம சிந்தனை இல்லாத ராஜாக்கள். பொதுவா கிருஷ்ணாவதார சமயத்துல அந்த சூக்ஷ்மத்தை சொல்லும் போது, தேவதைகள் அசுரர்கள் இவர்களுக்குள்ள எப்போதும் ஒரு யுத்தம் இருந்துட்டே இருக்கும். ஒரு சமயம் இவ கை ஓங்கி இருக்கும், ஒரு சமயம் அவ கை ஓங்கி இருக்கும். இது உலகத்துல உள்ள இயற்கை. அப்பதான் ஒரு வேகம் வரும் நமக்கு. இது இல்லாமையே படைச்சிருக்கலாமே பகவான் அப்படின்னா தூக்கு சோம்பல் வரும். சக்கரை பொங்கலாவே சாப்பிட்டுருந்தா திகட்டும். நடுப்புல கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்டாதான் சக்கரை பொங்கல் டேஸ்டே தெரியும். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு அடி விழுந்தாதான் வேகம் வரும். வாழ்க்கையில நாம அவமானப்பட்டா, வாழ்க்கையில ஒரு இது பண்ணினோம்னா தான் திருப்பி எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும். அது மாதிரி இங்க தர்மத்துக்கு ஒரு இழுக்கு வரத்தே தான் திருப்பி ஒரு வேகம் கொடுக்கும். அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு அப்பப்ப இது மாதிரி அசுரர்கள் கை ஓங்கும். ஒரு சமயம் அசுரர்கள் பூமியில ராஜ பரம்பரையில பிறந்துட்டாங்க. கலியுகத்தினுடைய லட்சணம் இது. சுருக்கமா சொல்லணும்னா, ராஜாக்களே திருடர்களா போயிட்டாங்க. கலி ஆரம்பிக்கிறது ராஜாக்களே திருடர்களாயிட்டார். மக்களை ரட்சிக்க வேண்டிய, மக்களுக்கு அனுகூலமா இருக்க வேண்டிய, ஆதரவா இருக்க வேண்டிய, மக்களை தாங்க வேண்டிய ராஜாக்கள்
இன்னைக்கு உலகத்தை எடுத்து நாம பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடும் சந்தி. பங்களாதேஷ் பாருங்க, நாளே நாளில் சின்ன பின்னமா போயிடுது. லங்கா ஏற்கனவே போயிடுது. உக்ரைன் போயிட்டே இருக்கு. ஆப்கானிஸ்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் எங்க ஆக போகிறதோ தெரியும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, நாம நிம்மதியா இருக்கும். யாராவது ஒருத்தர் நினைச்சிருக்கோமா இந்த நிம்மதிக்கு யார் காரணம், யார் உழைக்கிறா, நாம என்ன பண்ணணும் அந்த நிம்மதி கெடாம இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் யோசனை பண்றோமா? பண்ணினா புரியும். சும்மா சாப்பிட்டு படித்து தூங்குறது வாழ்க்கை இல்லை. இதுக்கு எத்தனை பேர் மன்னாடுறா, எத்தனை இராணுவ வீரர்கள் மன்னாடுறார்கள், எத்தனை அரசு அதிகாரிகள் மன்னாடுறா, எத்தனை போலீஸ்காரா நாம நிம்மதியா இருக்கிறதுக்கு மன்னாடுறா. அப்படிலாம் யோசனை பண்ண வேண்டாமா? எத்தனை நல்ல மனிதர்கள், எல்லாரையும் சொல்ல மாட்டேன்னா, எல்லாரையும் கெட்டவான்னு சொல்ல மாட்டேன், எல்லாரையும் நல்லவான்னு சொல்ல மாட்டேன், நல்ல மனிதர்கள் உண்டு. எத்தனை நல்ல மனிதர்கள் ராஜ்யத்துல பதவியில இருந்து இந்த மக்கள் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கும் உழைச்சுன்னு இருக்கா. பிரயோஜனம் எதிர்பார்க்காம எல்லாரும் வருவான். அவனுக்கு என்ன சௌக்கியம்னு பார்ப்பான். இந்த பதவியோ பணம் இதையோ வச்சுன்னு நமக்கு என்ன சௌக்கியம் வரும் அப்படின்னு தான் பார்ப்பான். அப்படி இல்லாம இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னு எத்தனை பேர் உழைக்கிறார். அதனால நாம நிம்மதியா இருக்கோம். இந்த சிந்தனை இல்லைன்னா அவளை பார்த்துக்கணும்னா சந்தியில் இருக்கணும். ஒரு நாள் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிங்கிறதே ராஜ தர்மம் கெட்டா சர்வ தர்மமும் கெட்டு போயிடும். அதனாலதானே இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட சாரி இது என்ன அராஜகமா இருக்குங்க. அராஜகம்னா என்னன்னா ராஜா அராஜா. ராஜா இல்லாத நிலை அராஜான்னு பேரு. அந்த நிலை இது ஒரு ஆச்சரியம். கிருஷ்ணாவதார சமயத்துல ராஜாக்களே திருடர்கள் ஆயிட்டார்கள்னு சொல்றது கிருஷ்ணாவதாரம். இன்னைக்கு சொல்றதா இருந்தா திருடனே ராஜாவா இருக்கும். பெரும்பாலான இடத்துல பார்த்தா திருடனே ராஜாவா இருக்கும். அப்படிங்கிறத என்ன எப்படி இதை மாத்துறதுன்னா நம்ம தான் யோசனை பண்ணணும். நம்ம வெறும் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, எல்லா வகையிலையும் யோசனை பண்ணணும். நம்மளை சுற்றி உள்ள 10 பேரை நாம் தெளிவுபடுத்தணும், தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும், நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், தேசத்தை நம்மளை பற்றியே மட்டும் நினைக்காம, நம்ம குடும்பத்தை பற்றியே மட்டும் நினைக்காம லோகத்தை பற்றி நினைக்கணும். இது மாதிரி எண்ணங்கள் தான். அப்படிலாம் நினைச்சுதானே கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. எத்தனை பேரோட போராடி. அதுதான் அந்த ராம ஜென்மபூமி அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 504 வருஷம் அந்த ராமர் கோவில் இடிச்சத்துலேருந்து இந்த ராமர் கோவில் கட்டின பரியந்தம் எத்தனை வருஷம்னா 504 வருஷம். இந்த 504 வருஷத்துல எத்தனை லட்சம் பேர் உயிரை விட்டுரும். அன்னைக்கு இடிக்கிற சமயத்துல எத்தனை பேர் மாத்தி 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 30 வருஷம் சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு இடிச்சுட்டு மேல கட்டிட்டா அவ மத அடையாளத்தை அப்படின்னு போட்டோம் எடுத்து அப்படின்னு நினைச்சிருந்தானா இன்னைக்கு அது கிடைச்சிருக்குமா? இன்னி பரியந்தம் அது. இப்ப எத்தனையோ போராட்டங்கள் வெளிநாட்டு சதியினால ஃபைனான்ஸ் ரீதியா சப்போர்ட் பண்ணி நடக்கிறது. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. 1000 பேர் ஒரு இடத்துல 50 நாள் உட்காந்து போடுறான்னா அவனுக்கு யார் சோறு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அது மாதிரி செல்ல ராம ஜென்ம பூமியோட அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அது மாதிரி கிடையாது. யாரோ அப்பப்ப இத திருப்பி மாத்தி கட்டி சரி பண்ணி திருப்பி இடிச்சு இப்படியே நடந்து அது அப்படியே போட்டோம்னு விட்டுருந்தா இன்னைக்கு வந்துருக்குமா? அந்த அந்த அதை விடாம இருந்ததுனாலதானே அந்த சங்கல்பம் தானே இன்னைக்கு பகவானுடைய ஒரு ஆலயம் அங்க பிரகாசிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நம்ம தர்மம். நாம போய் புறத்தையார்த்த போய் நம்ம சண்டை எல்லாம் போடலாம். இன்னொடத்த இழந்ததை மீட்கணும்னு நினைக்கிறோம். இருக்கிறத இழக்காமையும் இருக்கணும். அந்த எண்ணம் ஓடிண்டே இருக்கணும். அந்த ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கும். பூமி போய் முறையிட பிரம்மா பகவான்கிட்ட சொல்ல பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மகாபாரதம்ங்கிற ஒரு யுத்தத்தை காரணமாக வச்சு இந்த அயோக்கியர்களான அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் அத்தனை பேரையும் சமாப்தி பண்ணிவிடுறான் பகவான். பிரம்மா சொன்னார். மற்ற தேவதைகள் எல்லாம் பார்த்து பகவான் அவதாரம் பண்ண போறான். யாராருக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கோ அவர்கள்லாம்
பூமிக்கு போகலாம். பிரம்மா தான் வந்து சூப்பர், எல்லாருக்கும் சூப்பர் பவர்ங்கிறது. அவர் வந்து அனுமதிச்சாதான் மற்றவா வந்து ரிலீஃப் ஆகலாம். அவர் அனுமதிக்காத பரியந்தம் ரிலீஃப் ஆக முடியாது. எல்லா தேவதைகளுக்கும் மேல உள்ளவர் பிரம்மா.